நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா பட்டு சாரி அதுமா நிக்கிறேனே அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா? இந்த பட்டு சாரிக்கு வயசு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு நீங்க தான் சொல்ல போறீங்க, சரியா? இந்த பட்டு சாரி நான் வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நான் வந்து இந்த பட்டு சாரி வந்து வியர் பண்ணியிருக்கேன். எங்க அம்மாவுடைய கடைசி தம்பியினுடைய கல்யாணத்துக்காக எடுத்த பட்டுப்புடவை, அதுவும் அக்காவுக்காக வந்து தம்பி எடுத்து கொடுத்த பட்டுப்புடவை, சரியா? அக்கா கட்டணும் அப்படின்ட்டு. பட் ஆனா அன்னைக்கு வந்து நான் வந்து அம்மா காலையில சர்ச்சுக்கு வியர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா எனக்கு சாரி கிட்ட ரொம்ப ஆசையா இருந்துச்சு. நான் சடங்கானக்கு அப்புறமா சாரி வந்து ஃபர்ஸ்ட் டைமா கட்டியிருந்தேன் அப்படின்னா அது இந்த சாரி தான், சரியா? சடங்கு சாரிக்கு அப்புறமா 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. ஸோ எனக்கு சாரி கிட்ட ஆசையா இருந்ததுனால ஆஃப்டர்நூன் வந்து அம்மா வந்து இந்த சாரியை கலட்டி என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா நான் தான் கட்டியிருந்தேன் 11 மணிக்கு அப்புறமா. எப்படி இருக்கு? பழைய ஞாபகங்களை வந்து நினைத்து பார்க்கும்போது அப்படியே மனசுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்த மாதிரி இருக்கு. இந்த புடவை கலர் எப்படி இருக்கிறது? இதெல்லாம் வந்து அப்போ உள்ள கலர். இந்த கலர் காம்பினேஷன் எல்லாமே எப்பவுமே வந்து நிலை, அது என்ன சொல்லுவாங்க, எப்பவுமே எவர் கிரீன் சாங் அப்படின்ற மாதிரி என்னைக்குமே மாறாத ஒரு கலர் அப்படின்னா இந்த கலர் எல்லாம் சொல்லலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி சாரி எல்லாம் இருக்குதா? பாரம்பரிய மிக்க சாரி. இப்போ இந்த சாரிக்கு வயசு என்னாச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பார்க்கலாம்.